வெல்கம், வாங்க. நீங்க அங்க மட்டும் ஏன் அவ்வளோ சீரியஸா இருந்தீங்க? அங்க கூட அவர் இருந்தாரு இல்ல, அதுக்குதான். நான் இங்க வாடகைக்கு வந்ததே உங்களுக்காக தான், தெரியுமா? எனக்கு செக்ஸியா இருக்கிற குடும்ப பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டூல் எங்களோடது, நான் எடுத்துக்கிறேன். உன்னோட பேக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வாட்? உங்களோட பேக் யார்டு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த வழியா போலாமா? தாராளமா. யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். ஆனா நீங்க தான் டோரை லாக் பண்ணி வச்சிருக்கீங்களே, திறந்தா நானும் வந்து பார்க்க போறேன். நான் என்னோட பக்கம் ஓபன் பண்றேன், நீங்க உங்க பக்கம் ஓபன் பண்ணுங்க. உண்மையாவா? ட்ரை பண்ணுங்க. Thank you, 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 thank you. இது எங்களோடது. உங்க பேக் ரொம்ப நல்லா இருக்கு. என் புருஷன் போலீஸ் ஆபீசர். உன்ன மாதிரி கிரிமினல்ஸோட பேக்ல நல்லா பேண்ட் வாசிப்பாரு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எப்படிதான் ரூம் தராங்களோ. அவனுக்கு எதுக்கு ரூம் வாடகைக்கு கொடுத்த? அவனுக்கு ரூம் எதுக்கு வாடகைக்கு கொடுத்தன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏன், என்ன? அதுக்கு தானே நாம வெளியே டூலெட் போர்டு வச்சிருந்தோம். ஆனா வாடகைக்கு வர ஆளு எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படின்னா வாடகைக்கு விடுறதுக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஐடியை வச்சு என்கொயரி பண்ணணும்னு சொல்றியா என்ன? அந்த ஆளு எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி பேசுற கல்யாணி? அவர் நம்மளுடைய நெய்பர். விரோதியா இருந்தாலும் அன்பை காட்டணும்னு சொல்லி மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு. பைத்தியக்கார மாதிரி வேஷம் போடுறவன சாவடிக்க சொன்னாங்க இந்திரா காந்தி. வாட்? பைத்தியக்கார வேஷம் போட்ட பாகிஸ்தான் இடுப்பெலும்பு ஒடிச்சு பங்களாதேஷ விடுதலை பண்ணாங்கல்ல. பக்கத்து நாட்டுக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். அதான் ஏன்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. காரணம் இல்லனா எப்படி? தெரியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்க வேண்டியதானே. அதான் என்ன அர்த்தம்னு கேட்டேன். He smells rotten. What? Yes, he smells like a rotten egg. கல்யாணி, அவன் இருக்கிறது பக்கத்து வீட்ல, உனக்கு பக்கத்துல இல்லல? என்ன சொன்ன? பின்ன he smells rotten என்ன? அவன் என்னமோ உன் பக்கத்துல இருக்கிற மாதிரி பேசுற? நீ எவ்வளவு கேவலமா பேசுறன்னு தெரியுதா உனக்கு? இங்க பாரு கல்யாணி, உன் மனசுல சந்தனத்தை நினைச்சுக்கிட்டீங்கன்னா சந்தன வாசனை தான் வரும், வேற எந்த ஒரு வாசனையும் வராது. அப்படியா? அப்ப மனசுல வேப்ப மரத்தை விதைச்சுக்கோங்க, எந்த பூச்சியும் வராது. எவ்வளவு ஸ்டூபிடா பேசிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா? பொண்டாட்டி மனசு கூட புரிஞ்சுக்காத அளவு ஸ்டூபிட் ஒன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன சொன்ன? பொண்டாட்டி மனசு புரிஞ்சுக்காத அளவு ஸ்டூபிட் ஒன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அப்பா அப்பா, யுனிவர்சிட்டில இருந்து லெட்டர். எங்க எங்க? டாப் ரேங்க் வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. மிடில் கிளாஸ் பேக்கரி ஓனரோட பொண்ணு. நீ பார்த்ததையெல்லாம் சொல்லி பணம் சம்பாதிச்ச. அது மட்டும் இல்லாம நல்லா படிச்சு கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா வந்த. ஆனா இப்போ ஐஐடி டாப் ரேங்கர். இதுக்கு மேல இந்த அப்பாவுக்கு வேற என்னமா வேணும்? அதெல்லாம் இல்லப்பா, நான் தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எந்த குடும்பத்துல பிறந்தேன்னு கூட தெரியாது. ஆனா நீங்க எடுத்து வளர்த்தீங்க. என் பேரை கூட மாத்தல. இந்த ஏரியால இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீங்க கேட்டுக்கவே இல்லை. உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? இது வரைக்கும் நீங்க என்ன ஒரு வார்த்தை கூட கேட்டதே இல்ல, திட்டுனது கூட இல்ல, என்னை தொட்டு அடிச்சது இல்ல, ஏன் என்ன மிரட்டினது கூட இல்ல. எந்த பொண்ணுக்காவது இவ்ளோ அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குமாப்பா? 14 வயசுல என்ன படிக்கணும்னு அப்பா தான் சொல்லுவாங்க.
25 வயசுல என்ன பண்ணணும்னு புருஷன் சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேல நீ எல்லாம் பழைய காலத்து ஆளுமான்னு பையன் சொல்லுவான். 60 வயசுக்கு மேல உனக்கு எதுக்கு பாட்டி இதெல்லாம்னு பேரன் கிண்டல் பண்ணுவான். அப்படியெல்லாம் இருக்கிறப்போ நான் என்ன ஆசைப்பட்டாலும் நீங்க அதை மதிச்சீங்க. என்ன ஒரு மகளா மட்டும் பார்க்காம ஒரு மனுஷியா பாத்தீங்க. No girl in this world would love her father more like I do, Daddy. மாஜான் என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆஹா. அது கூடவே சேர்ந்து பாட்டும் பாடிக்கிட்டு இருக்கா. அப்படியா? దొరకునా ఇటువంటి సేవా నీ పదరాజీవముల చేరు నిర్వాణ సోపానమధిరోహణము సేయుత్రోవ దొరకునా ఇటువంటి సేవా నిరిగా రిగా మాగరి ససని పప మారిగా సని సగ పమ నితరి సాంజ. இது கல்யாணி ராகம் தானே? हाँ, ஆ. कृष्णार्पणम. யா அல்லாஹு அக்பர். अपाजान फोन, अपाजान फोन, अपाजान फोन, अपाजान फोन. என்னாச்சுப்பா? இப்பதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. டெரரிஸ்டுங்க ஏதோ குண்டு வெடிப்புக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கம்மா. तबीयत कैसी है? ईश बीमार है। मेडिसिन चाहिए? ये हमारा जगत का मकसद। उस्मान खान। हाँ जी। जरा गौर से सुनो। तुम्हारा सामने जो है टेम्पल है ना, वली हाथ मेरा मेला छीनने वाला है। ये जो मिर्चिल है ना, क्या करना है मालूम? யாருக்கு ஃபோன் பண்றீங்கப்பா? हेलो, कमिश्नर हियर। மேரா பாரத் மகான். जगन्नम आतंकवादी। ஊருக்கு வெளியே இருக்கிற கோயில்ல, அதாவது லட்சுமி கணபதி கோயில்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கோயில்ல பாம்பு வைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை தடுக்கணும்னா கோடு வேர்டு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். अस्सलाम वालेकुम। வாலைக்கும் சலாம். வாப்பா வா போலாம் வா. அடடே நின்னு மாறவே இல்லையா? நீங்களும் மாறல, ஆனா தமிழ்நாடு மட்டும் மாறி போச்சு. சரி, காஷ்மீர் எப்படி இருக்கு? கொசு தொல்லை. காஷ்மீரா? ஆ, எல்லாம் சுடுகாடா மாறிடுச்சு. வாப்பா வா உள்ள வா. யாரு வந்திருக்கான்னு பாரு. என் சின்ன வயசு ஃப்ரெண்டு ரியாஸ்கான் பாய். அம்மா கல்யாணியே இங்க வா, யார் வந்திருக்கான்னு பாரு. ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி. நமஸ்தே அங்கிள். என் பொண்ணு கொஞ்ச நேரம் கூட அமைதியாவே இருக்க மாட்டா, பாட்டு பாடிக்கிட்டே இருப்பா. இப்ப நீ பாடின பாட்டு தமிழ் தானே? நை பேட்டா, எல்லாருக்கும் புரியுற பாட்டா பாடு. சாரே ஜஹா சே அச்சா. நை 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 ஓ நக்கோ, வேற ஏதாவது ரைம் பாடு. ரைம்ஸா? இந்த வயசுலயா? ஓகே. ஜானி ஜானி எஸ் பாப்பா. நை 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 நை. இப்போ இந்த பாட்டு அங்க மாறி போயிடுச்சு பேட்டா. இப்போ எல்லாரும் அங்க பாடுறது என்ன தெரியுமா? ஜானி ஜானி எஸ் பப்பா, கில்லிங் பீப்புள் எஸ் பப்பா, यही है ना हमारे मशर भी। ओपन योर गन, टम टम टम। आई एम सॉरी बेटा, क्या पढ़ रहे हो? IIT. IIT, गुड. அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? எங்க ஃபேக்டரியை இந்த நாட்டிலே நம்பர் 1 மாத்தி காட்டணும். பாரத தேசத்துல
இதுவரைக்கும் எந்த ஒரு முஸ்லிமும் நம்பர் 1 ஆனதில்ல பேட்டா. சந்தர்ப்பம் சரியா அமைஞ்சா வெற்றி நமக்காக காத்துட்டு இருக்கோம் அங்கிள். ஆசை மட்டும் தவறா இருந்தா ஒரு சின்ன ஆபத்து கூட ஹார்ட் அட்டாக் தரும் அங்கிள். சிப்லா பார்மசூட்டிகல்ஸ் யூசப் ஹமீத், பத்மபூஷன், முஸ்லிம். பிரஸ்டீஜ் மேனேஜிங் டைரக்டர் இர்ஃபான் ரசாக் ஆசித், $5 மில்லியன். இந்தியாஸ் நம்பர் 1 கம்பெனி விப்ரோஸ் சேர்மன் அசீம் பிரேம்ஜி பாகிஸ்தான்ல பிறந்து இந்தியால செட்டில் ஆயிருக்காரு. அங்கிள், பாகிஸ்தான்ல இருக்கிற கோடீஸ்வரங்கள்ல ஒரு இந்தியன் பேரையாவது சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற 10 முஸ்லிம்ஸ்க்கு இந்தியா பாரத் ரத்னா கொடுத்திருக்கு. ஒரு இந்தியனுக்காவது பாகிஸ்தான் சித்தாரே பாகிஸ்தான் விருது கொடுத்திருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? அவங்க சந்தோஷமா இருக்கும்போது விளையாடின விளையாட்டு. அவர் கொடி ஏத்துவாரு, எங்க பொண்ணு சல்யூட் பண்ணும்.